வேலை திட்டங்கள் பூரணப்படுத்தவும் உங்களுடைய ஆதரவு முழுமையாக தேவை. அடுத்து இப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்களிடம் கொண்டு வருகின்றேன். அடுத்த வரவு செலவு திட்டத்திலோ அதற்கு முன் பொருத்தமான நிதி கிடைக்கும் பட்சத்திலோ இத்திட்டத்துக்கு முன்னுரிமை அளியுங்கள். முல்லைத்தீவு கொக்குழாயில் இருந்து திருவோணமலை புல்மோட்டை வரையிலான 2 மாவட்ட மக்களிடம் கனவை நிறைவேற்றுங்கள். அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும். இந்த பாலம் கொக்குழாய் நீரேரியின் ஊடாக அமைப்பதால் மிகவும் குறுகிய நேரத்தில் பயணிகள் பிரயாணம் செய்வதற்கு உதவ முடியும். நாட்டின் முன்னேற்றத்துக்கான வகையில் ஆலோசனை வழங்குவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கும் பொறுப்பு உண்டு. இந்த பாலம் அமைப்பதால் 2 மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அமைவதோடு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த பகுதிகளுக்கு வருவது நாட்டின் வருவாய்க்கும் உதவும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்ததும் எங்களுடைய அமைச்சரிடத்தான் நான் சொல்றேன், எனக்கு நீங்கள் செய்ய இல்லை, ஆனா உங்களை எனக்கு பிடிக்கும். அந்த வகையில நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வழமையாகும். எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் 27 அன்று துயிலும் இல்லங்களிலும் மே 18 அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள். கடந்த முறை உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வு பூர்வமாக நவம்பர் 27 நாளை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள். துயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் 2 மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆறுதல் படுத்த இராணுவம் அத்துமீறி இருக்கின்ற முள்ளியவளை, அளம்பில், தேராவில், ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள். வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வீடமைப்பு சம்பந்தமான விடயம் இங்கு பலரும் கருத்துகள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் நானும் சொல்லுகின்றேன். 2018ஆம் ஆண்டு வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட வீட்டு திட்டம் தொடர்பானது. கடந்த 2018இல் தற்போது எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்கும் சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக பதவி வகித்த சந்தர்ப்பத்தில் அக்கால பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அகதி முகாம்களிலே தங்கி வாழ்ந்து மீள்குடியேற்றப்பட்டவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள், வறுமை நிலையில் வாழ்ந்த குடும்பங்கள் சார்ந்தவர்களுக்கும், அனாதை சிறுவர்கள், யுத்தத்தின் போது கணவனை இழந்த பெண் தலைமை குடும்பங்கள் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட அடிப்படை வசதிகளற்ற தற்காலிக வீடுகளில் கையறு நிலையில் வாழ்கின்ற குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 7,50,000 ரூபாய் பெறுமதியான வீடானது 2 மாத காலப்பகுதிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. இருப்பினும் அரசாங்கம் மாற்றப்பட்டதன் விளைவாக இத்திட்ட நடவடிக்கையானது இடைநிறுத்தப்பட்டு கேட்பாரற்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும். ஒரு நிமிஷத்தோட முடிக்கும். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் அனைத்தும் மேற்குறிப்பிட்ட திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்த்தே வழங்கப்பட்டது. அரசாங்கங்கள் மாறினாலும் இத்திட்டம் தொடர்பாக எவ்விதமான முன்னேற்றங்களும் இதுவரையில் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் மனம் வருந்தத்தக்கது. முல்லைத்தீவு மட்டுமல்ல, மன்னார், வவுனியா உள்ளிட்ட வன்னியில் உள்ளவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் இந்த வீட்டு திட்டம் கிடைக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.